கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பொன்றாதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நல்ல கூட இயேசு அழைக்கிறார் அப்படி என்று சொன்னாலுமே அநேகருடைய கிறிஸ்தவருடைய நினைவில் வருகிறது என்னவென்றால் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய ஊழியம் இயேசு அழைக்கிறாரு, பால் தினகரனுடைய ஊழியம் இயேசு அழைக்கிறார், அவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளை சாமுவேல் தினகரன் இயேசு அழைக்கிறார், அவருடைய ஊழியத்தை அவரோடு கூட இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி என்ற நினைவு தான் உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. ஆனால் பிரியமானவர்களே, இயேசு அழைக்கிறார் என்ற பெயரை ஆரம்ப நாட்களில் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் எப்படி வைத்தார் என்பதை டாக்டர் புஷ்பராஜ் அவர்களோடு, அதாவது டாக்டர் புஷ்பராஜோடு ஜாமக்காரன் பத்திரிகை எழுதுகிறாரே, டாக்டர் புஷ்பராஜ் அவரோடு கூட ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்யும் போது அந்த பெயரை எப்படி வைத்தார்கள் அப்படி என்பதை டாக்டர் புஷ்பராஜ்கிட்ட கேட்டால் வரலாறை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இயேசு அழைக்கிறார் அப்படி என்றாலுமே நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியது என்னென்னா, இயேசு கிறிஸ்து யாரை அழைக்கிறார், எதற்காக அழைக்கிறார், ஏன் அழைக்கிறார் அப்படி என்ற அந்த 3 முக்கியமான கேள்விகளை நாம் கேட்டு பார்த்து சிந்திக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லோரையும் அழைக்கிறார், அதில் எந்தவித பாகுபாடுமே இல்லை. எதற்காக ஏன் அழைக்கிறார் அப்படி என்ற கேள்விதான் மிக முக்கியமான ஒரு கேள்வி பிரியமானவர்களே. அப்போ இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அழைக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு! அப்போ இயேசு கிறிஸ்து அழைக்கும் பொழுது அவரை பின்பற்றுவதற்கு நீங்களும் நானும் அவரோடு கூட பயணிப்பதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அவரை நம்ப வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும், அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் நாம் என்ன செய்ய முடியுங்க, அவரை பின்பற்ற முடியும். அப்போ அவரை விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும் என்றால் அந்த விசுவாசம், நம்பிக்கை என்பது என்ன? ஆனால் இன்றைய பல கூட்டங்களில் விசுவாசத்திற்கு அர்த்தம் தெரியாமல் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க அற்புதம் நடக்கும், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க உங்களோட உடலில் இருக்கிற வியாதிகள் எல்லாம் சுகமாகும், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க உங்களுடைய வியாபாரம் பெருகும், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க நம்புங்க நீங்கள் மாடி வீடு கட்டுவீர்கள், இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க நீங்கள் கார் வாங்குவீங்க. இப்படி அறியாமையில், வேதம் தெரியாமல், சத்தியம் தெரியாமல் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரை வைத்து பிழைப்பு நடத்துவதற்காக அநேக கூட்டங்கள், அநேக போதகர்கள், ஊழியர்கள் தவறான பொய்யான செய்திகளை சத்தியத்திற்கு விரோதமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, பைபிள் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து எதற்காக அழைக்கிறார், அவரை ஏன் விசுவாசிக்க சொல்லுகிறார், அந்த விசுவாசத்தினுடைய ஆழம் என்ன? அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அழைப்பு, அவர் மீது விசுவாசம் வைக்கும்போது அந்த ஆழமான அந்த விசுவாசம் எதற்கு நேராக நடத்தி இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்புக்கு இணங்கி அவரை பின்பற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால், நம்முடைய சுயத்தை வெறுப்பதற்கான ஒரு அழைப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, சுயத்தை வெறுக்கின்ற ஒரு அழைப்பு, அதாவது நம்முடைய வாழ்க்கையில் மையமாக அந்த சுயம் ஆளுகிறது, அந்த சுயம் மையமாக இருக்கக்கூடாது, அந்த சுயம் வெறுக்கப்பட வேண்டும், அது எடுக்கப்பட வேண்டும், அது ஒழிக்கப்பட வேண்டும். அந்த மையத்தில், நம்முடைய வாழ்க்கையுடைய மையத்தில் இயேசு கிறிஸ்து ஆள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து மீது வைக்கின்ற அந்த விசுவாசம், நாம் இயேசுவை மையமாக நம்முடைய வாழ்க்கையில் வைக்க வேண்டும். நான் என்ற அந்த சுயத்தை என்ன செய்யணுங்க, வெளியே எடுக்கணும். 2வது காரியம், நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நான் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்கிறேன், ஏன்னா இது ஒரு பெரிய நீண்ட ஒரு செய்தி. ஆனால் சுருக்கமாக சிந்தனைக்கு நான் வைத்து விட்டு போகிறேன். நீங்களும் நானும் 2வது முக்கியமான ஒரு காரியம், சுயத்தை சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உன்னுடைய சிலுவை எடுனார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், சிலுவை எடுத்தவன் திரும்பி வர முடியல. இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார் என்பது உலகம் அறிந்த ஒரு வரலாற்று செய்தி. அதை நீங்கள் நானே யாரும் மறுக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை சுமந்து கடைசியில் அவருடைய முடிவு எங்கே இருந்தது? மரணம். அவரை சிலுவையில் அறைந்தார்கள்.
அப்போ உன்னையும் என்னையும் இயேசு கிறிஸ்து அழைக்கும்போது உன்னையும் என்னையும் அந்த சுயம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அறையப்பட்டு நீங்கள் நானும் சிலுவையை எடுக்க வேண்டும். அந்த சிலுவையினுடைய பயணம் நாம் திரும்பி வர முடியாது பிரியமானவர்களே. எதை விட்டோமோ அந்த காரியத்திற்கு திரும்ப வர முடியாது. அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போது பல அறிக்கை செய்திருப்போம். ஆண்டவரே, நான் இப்படியாக அப்படியாக அப்படி என்று அறிக்கை செய்திருப்போம். ஆனால் இப்போது நாம் நினைத்து பார்ப்போம், நாம் எந்த நிலையிலே நாம் இருக்கின்றோம். மூன்றாவது காரியம் பிரியமானவர்களே, சுயம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பு. அதாவது நம்முடைய சுயத்தை ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவருடைய சிலுவையிலே நாம் சுட்டரிக்கப்படுவதற்கு, அர்ப்பணிப்பதற்கு விட்டுவிட வேண்டும். ஆண்டவரே, நீரே என்னை ஆளுகை செய்யுங்க. அதனால தான் ஆண்டவரே அப்படி என்று சொல்லுகிறோம். புரிகிறதா சத்தியம்? ஆண்டவரே என்றால் ஆண்டவர் நம்மை ஆள வேண்டும் பிரியமானவர்களே. எனவே இன்றைக்கு இயேசு அழைக்கிறார் என்ற அந்த கேள்வி நீங்கள் நானும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் ஏன் அழைக்கிறார்? எதற்காக அழைக்கிறார்? எந்த நோக்கத்திற்காக அழைக்கிறார்? அப்போ இன்றைக்கு ஏனோதானம் என்று ஒரு ஸ்தாபனத்தையோ இல்லை ஒரு மதத்தையோ இல்லை பல சபையினுடைய கொள்கையோ நீங்கள் நானும் பின்பற்றி விட முடியாது. அரசியல்வாதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் வரப்போகிறது. அதாவது கிறிஸ்தவ பண்டிகைக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் ஒரு வேஷத்தை போடுவார்கள். ரம்ஜான் முஸ்லீம் பண்டிகை வரும்போது அதற்கு ஏற்ற ஒரு வேஷத்தை போடுவார்கள். இந்து பண்டிகை வரும்போது அதற்கு ஏற்ற ஒரு வேஷத்தை போடுவார்கள் அரசியல்வாதிகள். ஆனால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் பின்பற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதாவது சிலுவை பாடுகள், அந்த நினைவு கூறுதல், அதாவது பஸ்கா, அதாவது ஈஸ்டர் பண்டிகை வரும்பொழுது நாம் ஒரு வேஷம் போட முடியாது. கிறிஸ்மஸ் வரும்பொழுது நாம் ஒரு வேஷம் போட முடியாது. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நான் நிறைவு செய்கிறேன். இந்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பி இந்த இயேசு அழைக்கிறார் ஊழியம், 4 மாடி ஊழியம், இப்படி தமிழ்நாட்டில் பல ஊழியம், இந்த கோபுரங்களை வைத்து, மலைகளை வைத்து, சமீபத்தில் ஒரு காரியம் பார்த்தேன். அதாவது இந்த சிலுவைப்பாடு, இந்த சம்பவத்தை வைத்து இந்த இயேசு அழைக்கிறார் சென்னையில் இருக்கிற அவருடைய அந்த தலைமை அலுவலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய படத்தை வைத்திருக்கிறார்கள். அவருடைய பாடுகள் அப்படி அதாவது கத்தோலிக்கர்கள் மத்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 ஸ்தலம் நினைக்கிறேன், ஒவ்வொரு ஃபோட்டோவாக வைத்து சிலுவை பாதை நடத்துவார்கள். நான் ஆரம்ப நாட்களில் ஒவ்வொரு அந்த படத்திற்கு முன்பாகவும் கண்ணீரோடு அழுது முட்டியோடு முட்டி போட்டு ஒவ்வொரு ஸ்தலத்திலும் அப்படி நான் அன்றைய நாட்களில் அந்த சிலுவை பாதை அனுசரித்தது உண்டு. இப்போ பிரியமானவரில் அதே டிஜிஎஸ் தினகரன் இயேசு அழைக்கிறார் அந்த தலைமை அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்தை வைத்திருக்கிறார்கள். அங்கு போய் அந்த படத்தை பார்த்து ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எப்படியாக மாற்றி விட்டார்கள் பார்த்தீர்களா, இயேசு அழைக்கிறார் என்று சொல்லி. எனவே பிரியமானவர்களே, இயேசு ஏன் அழைக்கிறார் என்றால் அவரை பின்பற்ற அழைக்கிறார். இன்றைக்கு ஊழியர்களே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களா, இல்லை அவர்கள் நடத்துகின்ற ஸ்தாபனம், அவர்கள் நடத்துகின்ற சபை மக்கள் இயேசுவை உண்மையாலுமே பின்பற்றுகிறார்களா, நாம் இயேசுவை உண்மையாகவே பின்பற்றுகிறோமா என்றால் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழும்புகிறது பிரியமானவர்களே. எனவே பொய்யான வாக்குறுதிகளை நம்ப வேண்டாம். ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க. உபாகமம் 15ஆம் அதிகாரம். இயேசு அழைக்கிறார். இப்படிப்பட்ட ஊழியங்களில் இந்த வசனத்தை பயன்படுத்தி அவர்கள் பேசுவாங்க பாருங்கள். பொய்யா சொல்லி உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கிரியையிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படி என்று இயேசு அழைக்கிறார். ஊழியமாக இருந்தாலும் சரி, 4 மாவடி ஊழியமாக இருந்தாலும் சரி, மோகன்சி அவர்கள் இந்த வாக்கு தத்துவத்தை சொல்லுவாங்க. ஆனால் பிரியமானவர்கள, அந்த உபாகமம் 15ஆம் அதிகாரம் முழுவதுமாக ஒவ்வொரு வசனமாக வாசித்து பாருங்கள். எளியவர்களுக்கு கொடுப்பதை குறித்தும், எளியவனுக்கு கொடுப்பதை குறித்தும், கடன் கொடுத்த கடன் வாங்கக்கூடாது என்பதை குறித்தும், நீ வாழ்கின்ற தேசத்தில் எளிய மக்கள் இருப்பாங்க, அவங்களை சிறுமப்படுத்தக்கூடாது, அவனுக்கு கையை நீட்டி அவனுக்கு பொருளை கொடுக்கணும், அவனை அப்படியே விட்டுறக்கூடாது, திறந்த மனதோடு அவனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி பல வசனங்களை
கட்டளையாக ஆண்டவர் கர்த்தர் கொடுத்துட்டு தான் சொல்கிறாரு, இப்படிலாம் செஞ்சால் தான் நீ செய்கிற எல்லா கிரியையிலையும் சரி, எல்லா காரியத்திலும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஒரு செக்கு வைக்கிறாரு, ஒரு நிபந்தனை வைக்கிறார். ஆனால் இன்றைய ஆன்மீக கிறிஸ்தவ உலகத்தில் நிபந்தனை விட்டு விடா. எப்படி விஜய் பொய் வாக்குறுதிகளை, மற்ற கட்சிகள் எப்படி பொய் வாக்குறுதிகளை அள்ளி விடுகிறார்களே, அதே போல் கிறிஸ்தவத்திலும் பொய் வாக்குறுதிகள் பெருகிவிட்டது. எனவே பொய்களை நம்பி விடாதீர்கள். ஏன்னா பொய்யை உண்மை போல பேசுவார்கள், மயக்குவார்கள், உங்களை புரட்டுவார்கள். நம்பி விடாதீர்கள். பைபிளை கையில் எடுங்க, சத்தியத்தை கையில் எடுங்க, பைபிளை வாசிங்க, இயேசுவை வாசிங்க, இயேசுடைய வாழ்க்கையை வாசிப்போம், அவரை பின்பற்றுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரை உம்மை பின்பற்றுகின்ற ஒரு அழைப்பு, சுயத்தை வெறுக்கின்ற அழைப்பு, சுயத்தை அர்ப்பணிக்கின்ற அழைப்பு, சுயத்தை சிலுவையில் அறிகின்ற அழைப்பு, இந்த அழைப்புக்கு நாங்கள் இணங்கி கீழ்ப்படிந்து ஊழியர்களும் நாங்களும் அரசியல் தலைவர்களும் மக்களும் சமூகமும் இந்த உலகமும் உலக மக்களும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மொழி ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.